ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சிம்பிளான தக்காளி தொக்கு செய்ய போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஆனால் இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யறதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் இதில் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தக்காளியை நல்ல பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நமக்கு நல்லா வெந்து அதில் இருக்க தண்ணி எல்லாம் வந்து போகிற அளவுக்கு வேகணும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். உப்பு வந்து கடைசியாக நம்ம தேவையான ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நமக்கு கொதிச்சு வதங்குச்சுன்னா ரொம்ப குவான்டிட்டி குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் உப்பு அதிகமாகிடும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றத்துக்கு நான் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து மூடி வச்சு குக் பண்ண போகிறேன். இப்போ தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து தேவையான மசாலா மட்டும் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். நான் வீட்டில் அரைச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன். நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கலாம். இதில் இருக்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர மாதிரி வதக்கணும். இப்போ நல்லா தெரியும், நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பார்க்கறதுக்கு ஒரு ஊறுகாய் மாதிரி வந்திருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது ஹாஸ்டலில் இருக்கவங்க இல்லை வெளியே எங்கேயாவது இருக்கவங்க செஞ்சு எடுத்துக்கிட்டா சீக்கிரமும் கெடாது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சன்ஷைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.